எறும்பின் வாயை விட சின்னது அது என்னது? இதை நான் எழுதின உடனே சங்கர் சாரெல்லாம் இல்லை சார் நீங்கள் சொல்லுங்களேன்னு கேட்டேன் எல்லாரையும். அது எப்படி அதுக்கு எறும்பின் வாயை விட சின்னது என்ன இருக்க முடியும்? எல்லாரும் யோசிக்கிறாங்க. நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் எதையாவது ஒப்பேத்தி பதில் சொல்லக்கூடாது, கன்வின்சிங்காக இருக்கணும்னார். நான் சொல்கிற பதில் கன்வின்சிங்காக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். இங்கே உட்காந்துருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யார் வேணால் நீங்கள் சொல்லுங்களேன். கண்டுபிடிச்சதுனால கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வியை போட்டுட்டேன். நான் பெருமைக்காக பேசலை. பொதுவாக எல்லாராலும் யாராவது இங்கே இருக்கிறவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எறும்பின் வாயை விட சின்னது அது என்னது அப்படின்னு சரஸ்வதி பாடினவுடனே இவன் முழிப்பான். அந்த புலவன் இவன் நான் தோத்துட்டேன்னு ஒத்துப்பான். ஒத்துக்கிண்டு அதுக்கு என்ன பதில் நீயே சொல்லுன்னு கேட்பான். எறும்பின் வாயை விட சின்னது அது எறும்பின் வாயை விட சின்னது அது என்னது? இதை நான் எழுதின உடனே சங்கர் சாரெல்லாம் இல்லை சார் நீங்கள் சொல்லுங்களேன்னு கேட்டேன் எல்லாரையும். அது எப்படி அதுக்கு எறும்பின் வாயை விட சின்னது என்ன இருக்க முடியும்? எல்லாரும் யோசிக்கிறாங்க. நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் எதையாவது ஒப்பேத்தி பதில் சொல்லக்கூடாது, கன்வின்சிங்காக இருக்கணும்னார். நான் சொல்கிற பதில் கன்வின்சிங்காக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். இங்கே உட்காந்துருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யார் வேணால் நீங்கள் சொல்லுங்களேன். கண்டுபிடிச்சதுனால கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வியை போட்டுட்டேன். நான் பெருமைக்காக பேசலை. பொதுவாக எல்லாராலும் யாராவது இங்கே இருக்கிறவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எறும்பின் வாயை விட சின்னது அது என்னது அப்படின்னு சரஸ்வதி பாடினவுடனே இவன் முழிப்பான். அந்த புலவன் இவன் நான் தோத்துட்டேன்னு ஒத்துப்பான். ஒத்துக்கிண்டு அதுக்கு என்ன பதில் நீயே சொல்லுன்னு கேட்பான். எறும்பின் வாயை விட சின்னது அது தின்னதுன்னு.